கூட கண்களை மூடி கர்த்தருடைய வசனத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட உடைய ஜீவ வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே உடைய ஆவியினால் ஒவ்வொருவரோடும் பேசி உணர்த்தி ஆண்டவரே எங்களுக்குள் மறைந்திருக்கிறதான பலவீனங்கள், குறைவுகள், தவறான காரியங்கள், நாங்கள் எங்களை விட்டு ஒவ்வொரு நாளும் எடுத்து போட வேண்டிய ஆண்டவரே மாம்ச பிரகாரமான உலக பிரகாரமான அறியாமைகள் எங்களுக்குள்ளே இருக்கப்படால் நாங்கள் உணர்த்தப்பட்டு அவைகள் எங்களை விட்டு நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆண்டவருக்கு நேராக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாரத்தக்கதாக உடைய ஜீவ வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வேதத்திலே பார்க்கிற மெய் தேவனை குறித்த ஒரு முக்கியமான காரியம் அவருடைய உண்மை தன்மை, மாறா தன்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். அவர் தன் வழிகளிலெல்லாம் நீதி உடையவரும் தன் செயல்களிலெல்லாம் உண்மை உள்ளவரும் என்று சங்கீதக்காரன் அவர் விசுவாசித்து பின்பற்றின மெய் தேவனை குறித்து சொல்லியிருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆண்டவரை விசுவாசித்து வாழ்ந்த ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்கிற சாட்சி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ல குணாதிசயங்கள் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அவங்கள ஒவ்வொரு இடத்திலையும் அவர் நடத்தினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது அவர் தம்மை விசுவாசித்தவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய செயலில் அவருடைய உண்மையின்படி அவர் எல்லா காரியங்களில் எல்லாரிடத்திலும் அவர் ஒன்றை சொன்னால் அதை செய்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருந்த ஏதோமியர்களுக்கும் அவர் ஒன்றை கொடுத்தார், ஒன்றை செய்தார் என்றால், அதை அவர் சொன்னார் என்றால் அதை அப்படியே பாதுகாக்கிறவரும் அதை அப்படியே செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு ஒரு அடிப்படை ஆதாரமான ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் மூலமாக வழிநடத்தி வரும்போது நாம் இந்த பகுதியில் கர்த்தர் எனக்கு சொல்லியபடி நாம் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்திற்கு பிரயாணம் பண்ணி அநேக நாட்கள் சேயீர் நாட்டை சுற்றி திரிந்தோம் என்று நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணாங்க. ஆனால் ஒரு சில நாட்களில், ஒரு சில மாதங்களில் போக வேண்டிய இடத்தை 40 வருஷங்கள் அந்த வனாந்திரத்திலே அங்கே இங்கு சுற்றி சில இடங்களில் பாளையம் இறங்கி அவ்விதமாக செலவு பண்ணுறார்கள் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஸோ இந்த சேயீர் நாட்டை சுற்றி அநேக நாட்கள், எவ்வளோ காலம் என்று சொல்லலை, அவங்க சுற்றி திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் மோசையை நோக்கி, இங்கே சொல்லப்பட்ட என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் என்றார் என்று நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள் என்று அவங்கள வழி நடத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் விசுவாசித்து வாழ்கிற விசுவாச வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் கூட செய்வதறியாது என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிற அப்படி இருக்கிற நேரத்தில் உண்மையாகவே கர்த்தரை அவருடைய வார்த்தையில் பின்பற்றும் போது, வேதத்தை வாசித்து தியானித்து அவருடைய ஆலோசனைகளுக்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் நாம் தேவனை நோக்கி எதிர்பார்த்து இருக்கும் போது, அவர் ஏற்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வழி நடத்துகிறவராக, இங்கே திரும்பு, இந்த பாதையில் இந்த காரியத்தை செய் என்று அதற்கான வாய்ப்புகளை, சூழ்நிலைகளை நமக்கு முன்வைத்து அவர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அநேக காரியங்களை யோசிக்கும், ஆனால்
அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில நமக்காக, ஆண்டவருக்காக நாம் எப்படி வாழ வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், அடுத்த காரியம் என்ன, அப்படி நிறைய காரியங்களை சிந்தித்து அப்படி நம்ம செயல்படுவோம். ஆனால் கர்த்தர், நாம் அவரை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு, அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அநேக நேரத்தில் சில விஷயங்களை என்ன செய்யது, எப்படி செய்யது, எதை செய்கிறது, எதனால இதுக்கு ஒரு தீர்வு, நம்ம இப்படி செய்தால் அப்படி பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னெல்லாம் யோசித்துட்டு இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து நல்ல ஆலோசனைக்காக நம்ம தேடுவோம் என்றால் அவர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற ஒரு கர்த்தர். இந்த இடத்தில் நடைகள் என்று சொல்லும் போது செயல்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நடக்க வேண்டிய பாதையை காட்டி நல்ல அடுத்த ஆலோசனை தந்து நம்மை செயல்படுத்துகிற, இப்படி செய்து என்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கும் வேத வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவருடைய ஆவியின் மூலமாக நமக்கு நல் உணர்வை தந்து ஆண்டவர் அந்த காரியத்திற்கான ஒரு தெளிவான புத்தியையும் ஞானத்தையும் ஆலோசனையும் தந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் நேரடியாக பேசினார், மோசையோடு கர்த்தர் நேரடியாக பேசினார். இன்றைக்கும் அதே தேவன் வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் நம்மோடும் உணர்த்தி பேசி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 4வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்லுகிறாரு, நீங்கள் அங்கே வடக்கே திரும்பி போங்கள் என்று சொல்லும்போது அங்கே சேயீரிலே குடியிருக்கிற ஏசாயின் புத்திரரான உங்கள் சகோதரின் எல்லையை கடந்து போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாருங்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை ஒருவரிடத்தில் சொல்லி இருக்கிறாரே என்றால் அந்த வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலைகளும் அவனை பாதுகாப்பார். ஏசாயினுடைய சன்னதி கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாக வாழல. ஆனால் அந்த ஏசாயினிடத்திலும் ஆண்டவர் அவனையும் நான் உன்னை பாதுகாப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்திருந்தபடியினால இஸ்ரவேலை குறித்த பயம் ஏசாவுடைய சன்னதிக்கு உண்டு. நீங்கள் அவர்கள் வழியாக போகிறீர்கள் என்றால் பயப்படுவார்கள். அவர்களோடு நீ யுத்தம் பண்ண வேண்டாம், அவர்களுக்கு எந்த சேதம் செய்ய வேண்டாம், நீ அப்படி செய்யாதபடி அவர்களுக்கு எந்த தீமையும் செய்யாதபடி செய்யக்கூடாது என்று அவர்களை எச்சரிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என்றைக்குமே தன்னுடைய வார்த்தையை கைவிடுகிற தேவன் அல்ல. மனுஷன் தவறு பண்ணினாலும் தேவன் அதற்கு பதில் செய்கிற தேவன் அல்ல. அவர் எவைகளை எப்படி செய்வேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ அப்படியே பாதுகாக்கிறவராக இருப்பார். இங்கே நான் பார்க்கும்போது அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். பொதுவாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வழிநடத்தப்பட்டு போகிற இடத்துல எல்லாம் மற்ற ஜனங்களை யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தி விட்டு அந்த இடத்தின் வழியாக போகிறதும் அந்த இடங்களை சுதந்திரித்துக் கொள்வதும் ஒரு காரியமாக இருந்தது. அப்போது அவர்கள் மற்றவர்களை தங்களுடைய எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இவர்கள் பயப்படுகிறத அறியும் போது பொதுவாகவே மனுஷன் மாம்ச புத்தி என்னன்னா, மனுஷனுடைய மாம்ச புத்தி பலவீனனை அடிமையாக்குகிறது. ஒருத்தன் பயப்படுறான்னா அவனு மேலே கொஞ்சம் கூட தன்னுடைய தைரியத்தையும் பலத்தையும் காட்டுகிறது. ஆண்டவர் சொல்றார், அவங்க பயப்படுவாங்க, ஆனாலும் நீ அவங்களை என்ன செய்யக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு பலன் தருகிறார், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறபடினால நாம் பலவீனர்களை, மாம்சத்தின்படியான பலவீனர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் நம்மை விட குறைவானவர்களை
நாம் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துவதை, அவர்களை மேல நம்ம ஜெயம் கொண்டோம் என்று நம் பலவீனர்கள் மேல ஜெயம் கொள்ளுகிறதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ அவர்களை என்ன செய்ய வேண்டாம், அவர்கள் பயப்படுவார்கள், நீங்களோ அவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். மாத்திரமல்ல, அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்றார் என்று இங்கு சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு அடி நிலம் கூட நான் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து நான் உங்களுக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய நீதி, அவர் தன் வழிகளில் எல்லாம் நீதி உடையவர். மனுஷன் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் தன்னுடைய வழிகளில் எல்லாம் உண்மையும் நீதியும் உடையவர். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவர் வாக்குரைத்த, அவர் கொடுத்த எந்த மனிதர்களுக்கும், எந்த ஜனமாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நான் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனபடினால ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன் என்று அந்த தேசத்திலிருந்து தரேன் என்று, அந்த அவர்களிடத்திலிருந்து எதையுமே எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் மோசையோடு சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை மற்றவர்கள் எடுக்கவும் முடியாது. நாம் மற்றவர்களுடைய காரியங்களை, யாருடைய ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் தவறான விதத்தில் அவர்கள் பலவீனர்கள் என்று நாம் அடிமைப்படுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகத்திலே மாம்சத்தில் நம்முடைய மாம்ச உணர்வுகள் எப்படி விதமாக தந்திரமாக மற்றவர்களுடைய பொருள்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே அநேகருடைய எண்ணமாக இருக்கிறது. அது மாம்ச எண்ணம், உலகம் தரக்கூடிய எண்ணம். நாம் மற்றவருடைய பொருள்களை, நமக்கு இல்லாத பொருள்களில் ஒரு துரும்பை கூட எடுப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த காரியத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீங்கு நின்று உங்களை காத்துக்கொள்வார். இது விசுவாசிகளுக்கு, தெசலோனிக்கேயர் இருந்த விசுவாசிகளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் அவரை நம்புகிறவர்களை, அவருடைய உண்மைகளை, வாக்குத்தத்தத்துக்கு உடன்பட்டவர்களை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏசாவுடைய சன்னதி, நான் இந்த தேசத்தை தருகிறேன், நீ சுதந்திரித்துக் கொள்ளு என்று சொல்லும் போது அந்த தேசத்தையும், அந்த தேசத்தில் அவர்களுக்கு தீங்கு வரக்கூடாது என்பதில் கர்த்தர் மிகவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் சங்கீதம் 46வது அதிகாரம் 1வது வசனம் தான் விதமாக வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான தேவனாக இருக்கிறார். அந்த உண்மைகள் விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரை பற்றி கொண்டு வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில, அது ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகுந்த ஒரு சத்தியமாக, மாறாத உண்மைகளாக இருக்கிறதை நாம் அனுபவிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவிலே பாவ மன்னிப்பாகி மீட்பை தந்து நம்முடைய ஆத்துமாவை பாவத்தின் தண்டனையாக மரணத்திலிருந்து விடுதலையாக்கின கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து பரலோகத்திலே சேர்க்கும்படியாக நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர் முடிவு பரியந்த அதை பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய மாம்சத்திற்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற நமக்கு ஆத்தும மீட்பு, ஆத்தும பாதுகாப்பு, நித்திய ஜீவன் உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக விசுவாசிகளால் விசுவாசிக்க முடியாத சத்தியம் ஆத்தும பாதுகாப்பு, ரட்சிப்பின் நிச்சயத்தன்மை.
நம்மை ரட்சித்த தேவன் அதை பாதுகாத்து உன்னதங்களிலே நிறுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பாவத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற ரட்சிப்பு, நம்முடைய ஆத்தும மீட்பு இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரையிலும் நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய சித்தம். ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே பாதுகாக்கப்படுகிற உங்களுக்கு, நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறவர் தேவன், தேவ பலத்தினாலே பாதுகாக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Our spiritual inheritance is already in heaven. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் மரித்தவர்களாக, அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக, உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக, உன்னதங்களிலே வைக்கப்பட்டவர்களாக பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். இதை அநேகர் ரட்சிப்பு விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்கிறோம், கிரியையினால் பாதுகாக்கிறோம் என்று வேதத்தினும் தேவனுடைய ரட்சிப்பில் தேவனுடைய சித்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருக்கிறார்கள். நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ளவும் முடியாது, நாம் நம்மை பாதுகாக்கவும் முடியாது. நம்முடைய ஆத்துமாவை நாம் பாதுகாப்பதற்கான நற்கிரியைகள் செய்ய தகுதியற்ற பலவீனமான குறைவுடைய மனிதர்கள். நாம் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் யாருமே நித்திய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக மாற முடியாது. நம்மால் முடியாததை தேவனே நமக்கு செய்து நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்து தம்முடைய ஆவியை தந்து தம்முடைய ஆவிக்குள் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து நித்திய வரையிலும் நிலைநிறுத்துவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் இன்று மரித்தாலும் பரலோகத்தில் இருப்போம் என்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தின் சந்தோஷம் எப்போது நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நிச்சயத்தையும் அறிக்கை பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாம் தேவ பலத்தினால் பாதுகாக்கப்படுகிறோம், தேவ ஆவியினால் பாதுகாக்கப்படுகிறோம். நம்முடைய மீட்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. தேவன் நம்முடைய உலக பிரகாரமான காரியத்தை தருவதிலும் பாதுகாப்பதிலும் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை பாதுகாப்பதிலும் உண்மையுடையவராய் இருக்கிறார். ஒன்றை அவர் கொடுத்தேரையானால் அதை எடுக்க மாட்டார். நமக்கு மீட்பு இலவசமாய் கொடுத்த தேவனுடைய ஈவு. அப்படினால்தான் சொல்றார், அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, அவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எவ்வளவு சந்தோஷமான காரியம், எவ்வளவு அற்புதமான மீட்பு. கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய அன்பு எவ்வளவு அதிகமானது என்பதை நாம் நினைத்து பார்த்து இந்த செய்திக்கு, இந்த சத்திய சுவிசேஷத்திற்கு நாம் சாட்சியாக இருப்போம். அநேகரை அந்த விசுவாசத்துக்கு நேராக கொண்டு வர நாம் ஆயத்தப்படுவோம். இங்கே கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ ஏசாவுக்கு நான் கொடுத்த அந்த தேசம் அவர்களுடையது, நீ அவர்களோடு எதையுமே அவர்கள் செய்யக்கூடாது, அவர்கள் பயப்படுவார்கள், ஆனால் நீ அவர்களை ஒன்று செய்யக்கூடாது என்று ஆண்டவர் அவர்களை குறித்து கட்டளை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 6வது வசனத்தை ஒரு வாசிப்போம். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி புசித்து
தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்துக்கு வாங்கி குடியுங்கள். நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் மீட்டு வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அற்புதமாக கர்த்தர் ஆகாரங்களை கொடுத்து, கர்த்தர் தண்ணீரை கொடுத்து நடத்தினார். இப்போ இந்த இடத்துல வரும்போது, நீ அந்த தேசத்தில் சேயீர் தேசத்தில் போகும்போது உனக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் நீ அதை பணத்துக்கு வாங்கி புசிக்க வேண்டும். தண்ணீரானால் நீ பணத்துக்கு வாங்கி குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கே இருந்து பணம் வந்தது? அவர்கள் பணத்துக்கு வாங்க வேண்டுமானால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில பணம் இருக்க வேண்டும். பணம் இருக்கிறது, பணம் இருந்தது. ஆண்டவர் தேவைகளை அறிந்து நாம் எங்கே இருந்தாலும், வனாந்தரத்தில் இருந்தாலும், காடுகளில் இருந்தாலும், நாம் எங்கே இருந்தாலும் நமக்கு எது தேவையோ அவைகளை நம்முடைய கையில் தருகிறவராக இருக்கிறார். நீங்க இது ஒரு அருமையான பிரின்சிபல் விசுவாச வாழ்க்கைக்கு. கர்த்தர் யாருக்கு எதை கொடுக்கிறாரோ, அது சின்ன காரியங்களாக இருந்தாலும் அது அவர்களுக்கு சொந்தமானது. அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் எடுக்கக்கூடாது. அதற்கான கிரயத்தை கொடுத்து, விலையை கொடுத்து தான் நாம் எதுவானாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் குறிப்பாக ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், நான் ஊழியம் செய்கிறதுனால மற்ற எல்லாரும் எனக்கு தரதுக்கு கடமைப்பட்டவங்க, அல்லது அவங்கள்ட்ட கேட்டு வாங்கலாம், எதையுமே நான் சொந்தமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறாங்க. நமக்கு தருகிறது கர்த்தர். எல்லா விசுவாசிகளும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய கிருபை வரங்களை பெற்றவர்களாக, அவருக்கு சாட்சியானவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்கு எது இருக்குதோ அதுதான் நம்முடையது. அதை அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் அநேக விஷயத்தில் கற்றுக்கொள்கிறோம். அவர் மிக தெளிவாக சாட்சியாக சொல்லுவார், நான் உங்களுக்கு பாரமாக இருக்கவில்லை, உங்களிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதை எதிர்பார்த்து நான் உங்களுக்கு செய்யவில்லை என்று தெசலோனிக்கே சபைக்கும் இன்னும் மற்ற சபைக்கு தன்னுடைய நிருபங்களை எழுதும் போது தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போஜன பதார்த்தங்கள் எது உனக்கு தேவைப்பட்டாலும் நீ அவர்களிடத்தில், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து, ஏனென்றால் நான் அதை அவர்களுக்கு கொடுத்தது, நீ ஒன்றையும் அவர்களிடத்திலிருந்து இலவசமாக வாங்கக்கூடாது. நீ அவர்களிடத்திலிருந்து விலை கொடுத்து நீர் வாங்க வேண்டும், புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 7வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல்லிட்டார். இந்த இடத்துல அந்த ஏதோமியர் இடத்துல அந்த வழியை கடந்து சொல்லும் போது இவன் எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். அவர்களுக்கு முன்பாக அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி என்ன செய்ய வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்துகிறார், அவர் எங்களுக்கு எந்த குறைவு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து எங்களை சம்பூர்ணமாய், நிறைவாய், ஆசீர்வாதமாய் எங்களை வைத்திருக்கிறார். ஆனபடினாலே எங்களுக்கு குறைவில்லை. நீங்கள் எனக்கு எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களிடத்துல காசு இருக்கிறது, நாங்கள் அதை தந்து எங்களுடைய தேவையானவைகளை உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறோம். அவருடைய சுவிசேஷத்துக்கு சாட்சிகள், அவருடைய சிலுவை பண்ண உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவிலே நம்மளே வாசமாய் இருக்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நம்மில் இருக்கிறார். அப்படி என்றால்
அந்த பரிசுத்தாவியாகிய தேவனுடைய குணாதிசயங்களுக்கு சாட்சிகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கமுடையவர்களாக, பரிசுத்தமுடையவர்களாக, நீதி உடையவர்களாக, சாட்சி உடையவர்களாக, எல்லாருக்கும் முன்பாக புகழ்ச்சி, நன்மையானவைகள், கற்புள்ளவைகள், மேன்மையானவைகளை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இங்க நம்ம பார்க்கும்போது விசுவாசிகளாகிய நாம், ஆண்டவரை நம்புகிற நாம், கிறிஸ்து இயேசுவிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற நாம் எப்படிப்பட்டவைகளை சிந்திக்க வேண்டும்? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உடையவைகள், கற்புள்ளவைகள், அன்புடையவர்கள், நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ். இது உலக பிரகாரமான புகழ் அல்ல, ஆவிக்குரிய புகழ்ச்சி. தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சி, தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல நிறைவான, திருப்தியான, பரிசுத்தமான ஒரு எண்ணமுடையவர்களாக, பார்வை உடையவர்களாக, செயல் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சாட்சியாக அந்த அவர்கள் நடந்து போகிற மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், அவர் எங்களை பரிபூர்ணமாக வைத்திருக்கிறார், எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் போதுமானவராய் இருக்கிறார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், 40 வருஷமும் காலமே எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்று நீ சொல். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட அநேக வேளையில் தங்களுடைய இல்லாமையை குறித்து அதிகமாக பேசுகிறாங்க. சில கஷ்டங்கள் இருக்கும், சில வேளையில் இல்லாத சூழ்நிலைகள் கூட இருக்கும். ஆனால் கிறிஸ்து இயேசுவிலே நாம் விசுவாசம் உடையவர்களாக நாம் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்துகிறது என்பதை விசுவாசத்தினால் உணர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் மேன்மை பாராட்ட வேண்டும், உயர்வானவைகளை சிந்திக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது எது யாருக்கு உரிமையோ, எது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவைகளை கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 27வது வசனம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது தீர்வைகள் உலகத்தில் ஆளுகிறவர்களுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை கொடுக்க வேண்டுமா என்பதை குறித்ததான ஒரு கேள்வி சீஷர்களுக்குள்ளால வந்தது. அந்த இடத்துல ஆண்டவர் அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக சொன்னார். நாம் அவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காக உனக்காக அவனிடத்தில் கொடு என்று சொல்லுகிறாரு. ஸோ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர். அவர் தேவகுமாரன் அங்கே இருக்கிறாரு. அவரை தேவனாக, தேவகுமாரனாக, இரட்சகராக ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் கிறிஸ்துவாக இருக்கிறபடியினால நாம் உலக பிரகாரமான அநேக காரியங்களை நம்ம டேக்ஸ் கொடுக்க வேண்டியது, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்காம இருந்து அப்படி நம்ம
வாழலாமா இருக்கலாமா என்கிற எண்ணம், நம்மை போல மனித எண்ணம் சிஷ்யர்களுக்கு உருவாகுது. ஆனால் தேவன் அதில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்னா, நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து. அதாவது இன்னைக்கு அநேக வேளையில் நாம் சில காரியங்களை கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியது செய்யாமல் இருக்க காரணம் இல்லாமை. எனக்கு குறைவு இருக்குது, எனக்கு செய்வதற்கு பலன் இல்லை, எனக்கு இல்லை அப்படிங்கிறது இருக்கு. அந்த இடத்துல சொல்லுகிறாரு, நீ போய் தூண்டில் போடு. அதாவது நாம் வேலை செய்யும் போது, நாம் தேவைகளுக்காக விசுவாசத்தோடு உழைக்கும் போது நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நாம் தேவையான காரியங்களை செய்வதற்கான வருமானம் சோர்சஸ் அதில் இருக்கும். அங்கே மீனை பிடிக்கிறான், வாயை பிளக்கிறான், அதுக்குள்ளால அங்கே என்ன இருக்குது? வெள்ளி காசு பணத்தை கண்டான் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? நாம் உண்மையாக செலவு பண்ண வேண்டிய இடத்துல செலவு பண்ணுவதற்கு அற்புதமாக கர்த்தர் நமக்கு தேவைகளை சந்திப்பார். நாம் மனப்பூர்வமாக செய்ய வேண்டிய காரியங்களை உண்மையாயிருந்து செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இருப்போமேயானால் தேவைகள் சந்திக்கப்படும் என்பதைத்தான் அந்த இடத்துல சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். இன்றைக்கு நமக்கும் கற்றுத்தருகிறார். நாமும் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். ஆனபடினால எந்த இடத்துல ஆண்டவருக்கு உண்மையாக எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் உண்மை உள்ளவர். அவர் நமக்கும் அவரை விசுவாசித்து நடக்கிற நமக்கும் உண்மை உள்ளவரும் மாறாதவரும் நம்மை நடத்துகிறவரும் பாதுகாக்கிறவருமாக இருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, ஆண்டவர் படைப்பின் அடிப்படையில் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார், எல்லாவற்றையும் பராமரிக்கிறார், எல்லாவற்றையும் போஷித்து நடத்துகிறார். சில உலக பிரகாரமான காரியங்கள் ஆண்டவரை நேசியாத மக்களுக்கு சிலர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவைகளை நாம் அநியாயமாக நீதி நியாயங்களுக்கு அப்பாற்படுத்தி எடுத்துக்கொள்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ஏதோ பேருக்கு தேவன் கொடுத்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்வது தேவனுடைய சித்தம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், அநேக ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆனாலும் ஏதோமியருடைய பொருளை எடுப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுமதி இல்லை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், விசேஷித்தவர்கள், கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை நாம் செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் கர்த்தரால். ஆனாலும் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் உண்மை, நீதி, நியாயம், ஒழுக்கம், உத்தமம், நாம் உத்தமமாய் எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை நமக்கு வேதவசனம் மிகவும் தெளிவாக கற்றுத்தருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நாம் அதை தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். நமக்கு சில வேளை பலன் இருக்கலாம், சிலரை ஏமாற்றி விடுவதற்கு நமக்கு திறமை இருக்கலாம். சிலர் நம்மையோட பலவீனர்களாக, பயப்படுகிறவர்களாக இருக்கலாம். இன்றைய உலக மனிதர்கள் அப்படிப்பட்டவர்களை ஏமாற்றுகிறவர்களாக, வஞ்சிக்கிறவர்களாக, அவருடைய ஏமாற்றி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. விசுவாச குடும்பங்களாகிய நாம், ஆண்டவரை சார்ந்து பின்பற்றுகிற நாம், அப்படி எந்த விதத்திலும் யாரையும் நமக்கு ஆண்டவர் தராதவைகளை நாம் ஒன்றையும் கூட எடுத்துக்கொள்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நமக்கு இல்லாத ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை நாம் அநியாயமாக எடுத்துக்கொள்வது தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை வேதத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். நமக்கு தேவையானவர்களை தருவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களில் சில நேரங்களில் சில இழப்புகள் வரும், பொருளாதார இழப்புகள் வரும், பல நிலைமைகளில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். அவைகளை பொறுமையோடு சகித்து ஆண்டவரை சார்ந்து, ஒருவேளை சிலர் நம்மை ஏமாற்றினாலும் கூட
ஆண்டவர் அவைகளை நமக்கு எப்படியாவது தருவார் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்திருப்போம். கர்த்தர் உண்மை உள்ளவர், நல்லவர், மாறாதவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இழப்புகளை சரி கட்டுவார். நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருந்தவாறே கண்களை மூடி கர்த்தருக்கும் கர்த்தருடைய மாறாத உண்மையுள்ள வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம்.